எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் பார்க்கலாம். இன்னைக்கு அந்தப்புற வர்ணனை 9வது சர்க்கம். சிறப்புமிக்க அந்த இல்லங்களில் மத்தியில் வாயுகுமாரன் ஹனுமன் மிக சிறந்த ஒரு மாளிகையை பார்த்தார். அது மிக அகலமாகவும் நீளமாகவும் விஸ்தாரமாகவும் அரை யோஜனை தூரம் அகலமாகவும் ஒரு யோஜனை தூரம் நீளமாகவும் இருந்தது. எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் பெற்ற ஹனுமன் நீண்ட தடக்கண்களையுடைய சீதாதேவியை விதேகராஜன் மகளை தேடி தேடி நாற்புறமும் அலைந்து திரிந்தார். ஹனுமன் அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு அரசனின் மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். ராவணனுடைய இல்லத்தில் அரக்க ஜாதியை சேர்ந்த பல மனைவியர்கள் இருந்தார்கள். தவிரவும் படையெடுத்துச் சென்று எதிரிகளை வென்றபோது பலாத்காரமாக கொண்டு வரப்பட்ட பல அரசகுமாரிகளும் அங்கே கன்னி மாடத்தில் நிறைந்திருந்தார்கள். குபேரனுடைய அரண்மனையில் இருந்த செல்வ செழிப்பு, ஹரி என்ற குதிரையை வாகனமாக கொண்ட தேவேந்திரன் அரண்மனையில் இருந்த ஐஸ்வர்யம், இவை யாவும் ராவணனுடைய அரண்மனையில் என்றென்றும் நீங்காத செல்வமாக இருந்தன. புஷ்பகம் என்னும் புகழ்பெற்ற அந்த விமானம் எல்லா விதமான நவரத்னங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேடைகள் இந்திர நீலக்கற்களாலும் மகா நீலக்கற்களாலும் பதிக்கப்பட்டிருந்தன. அதன் தரை சுவர்கள் பவழங்களாலும் பல நிறங்களில் இருந்த விலையுயர்ந்த நவமணி கற்களாலும் தன்னிகரற்ற முத்துக்களாலும் ஒளிக்கூட்டப்பட்டன. அந்த விமானத்தில் நெருப்பை போன்று சிவப்பு நிறம் கொண்ட சந்தனத்தின் பரிமளம் பரவியிருந்ததால் விமானம் உச்சிவேளை சூரியனைப் போல தகதகவென்றிருந்தது. விமானத்தின் மேல் விதானங்களும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தன. புஷ்பக விமானத்தை அழகுறச் செய்தன. அத்தகைய தேவலோக விமானத்தில் மகாவானரன் ஹனுமன் ஏறினார். அதில் ஹனுமன் இருந்தபடியே பானங்கள், உண்டி வகைகள் ஆகியவற்றின் திவ்யமான வாசனையை நுகர்ந்தார். அது வாயுதேவனே தனது உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்தது போல் இருந்தது. தூண்கள் சமச்சீராகவும் நேராகவும் உயரமாகவும் இருந்தன. அவை நாற்புறமும் அழகுபடுத்தப்பட்டிருந்தன. அகில் புகையினால் நறுமணம் பரவியும் அன்னப்பறவையைப் போல தூய வெண்மையாகவும் பூக்கள் தூவப்பட்டு வண்ணமயமாகவும் நினைத்தவற்றை அருளக்கூடிய கீர்த்தி பெற்ற காமதேனுவை போன்றும் மனதிற்கு மிக்க சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதாகவும் வண்ண ஜாலங்கள் மனநிறைவை உண்டு பண்ணுவதாகவும் தெய்வீகமான சம்பத்தை தோற்றுவிப்பதாகவும் இருந்தது. இவை யாவற்றையும் பார்த்து கழித்த மாருதி தன் மனதுக்குள், இது என்ன சொர்க்கலோகமோ, வேறு ஏதாவது தேவலோகமோ, அல்லது தேவேந்திரனுடைய பட்டணமா, அல்லது அஷ்டமகா சித்திகளின் ஒட்டுமொத்தமான தவப்பயனா என்று நினைத்து கொண்டார். ராவணன் அப்பொழுது சுகமாக நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தங்கச் சுடர்கள் இருந்த தீபங்கள் ஆடாமல் அசையாமல் ஒளிர்ந்தன. அதை பார்க்கையில் அவனுடைய அந்த தீபங்கள் இமை கொட்டாமல் ராவணன் பயமில்லாமல் அவனுடைய மனைவிமார்களை கண்டு கழிப்பதைப் போல தோன்றியது. அப்பொழுது வானர வீரன் ஹனுமன் மனதில் இவ்வாறு எண்ணம் எழுந்தது: இங்கே இருக்கும் ராவணனுடைய மனைவிமார்கள் அவனுடன் கூடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதை போன்ற ராகவனின் மனைவி சீதாதேவியும் ராமனுடன் சந்தோஷமாக இருக்க நல்ல புத்தி கொண்டு ராவணன் வைத்திருந்தானால் எவ்வளவு நன்றாக அவனுக்கு இருந்திருக்கும். மீண்டும் ஹனுமான் வருத்தத்துடன் எண்ணிக்கொண்டார். சீதாதேவி நிச்சயம் இவர்களை காட்டிலும் சீல குணங்களில் மிக்க சிறந்தவள். அதனால்தான் இந்த மகாவீரன் லங்கேஸ்வரன் அவளிடம் இந்த அநாகரிகமான செயலை செய்திருக்கிறான். அந்தோ கஷ்டம் என்று பலவாறு புலம்பினார். 9வது சர்க்கம் முடிவுற்றது. மனோஜவம் மார்த்ததுல்ய வேகம் ஜிதேந்திரிய முத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. ஜெய் ஹனுமான்.